எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு சர்ஜரி டே 25. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எந்த சர்ஜரி பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிகேஆர். டிகேஆர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம மூட்டோட ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வந்து சில காரணங்களால கிழிஞ்சு போயிடும், இல்லைன்னா ஏதாவது அடிபட்டுரும். இந்த மாதிரியான சமயங்கள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஜாயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு இம்ப்ளான்ட் இருப்பாங்க. இந்த சர்ஜரிக்கு பேர் தான் வந்து டிகேஆர். இது எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இது வந்து நம்ம பண்ணணும் பாத்தீங்கன்னா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது வந்து ஒரு கன்ஜெனிட்டல் டிசார்டர். அதாவது சில பேருக்கு வந்து பிறப்புல இருந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரியான சமயங்கள். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா அந்த சமயத்துல அந்த நீ ஜாயிண்ட் வந்து ஏதாவது ரொம்ப இன்ஜுரி ஆயிட்டு அந்த சமயத்துல சிலரும் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஏஜ்ட் ஆயிட்டு ஒரு 55-60 வயசுக்கு மேலே வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையும் போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அதுல உள்ள ஜாயின்ல உள்ள தசைகள்லாம் வந்து வலுவிழந்துரும். ஸோ அதுல வந்து கிழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் சில நேரம் ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கும், காலை மடக்க முடியாது, ரொம்ப பெயின் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தா சில நேரம் உங்களுக்கு டிகேஆர் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் வந்து மெடிசின் அப்புறம் பிசியோதெரப்பிலேயே வந்து சில பேருக்கு வந்து குணப்படுத்திடுவாங்க. ரொம்ப சிவியரா போயிட்டு அதனால பண்ண முடியாதுன்னா நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த டிகேஆர் வராம எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம தடுக்க முடியாது. ஏஜ் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான கன்ஜெனிட்டல் டிசார்டர். ஸோ வேற வேற விதமான ஒரு ப்ரிகாஷன் நம்ம ஃபாலோ பண்ணா ஃபியூச்சர்ல நம்ம இது பண்ணாம தடுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றது மூலமா. ரொம்ப அதிக வெயிட் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்றது மூலமா, ப்ராப்பரான டயட், கால்சியம், விட்டமின் டி, நல்ல ஒரு சரிவிகித உணவு சாப்பிடுறது மூலமா, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கிறது மூலமா, உட்காரும் போது கரெக்டான பொசிஷன்ல உட்கார்றது, ஒரு சின்ன சின்ன மாதிரியான இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுனால டிகேஆர் சர்ஜரினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு இது போல ஒரு சர்ஜரி வீடியோல சந்திக்கலாம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.